ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மசாலா ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு ஆனியன் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஆஃப் கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 எக் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள். நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே லம்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும், கட்டி கட்டியாக. ஸோ கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெஜ்ஜீஸில் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு பேனில் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஒரு மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லெட்டை நீங்கள் ப்ரெட்லேயும் வச்சு சாப்பிட்லாம், சாண்ட்விச் மாதிரி. ரோட்டிக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ரைஸ்க்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த ஆம்லெட் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.